ஹாய் ஹலோ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நம்ம சின்ன வயசில் குட்டி குட்டி இட்லிலாம் சாப்பிட்ருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? 14 இட்லி வித் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு 1 கப், சிறுபருப்பு 1 கப், கல்யாண பூசணிக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போது இட்லி ஊற்றிடலாம். இந்த தட்டு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அம்மா கிட்ட அடம் பிடிச்சி கேட்போம், அம்மா குட்டி குட்டி இட்லி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்போம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இட்லி கிண்ணத்துல எண்ணெய் தடவி இட்லி ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். இதுதாங்க மெயின் சீக்ரெட் மசாலா. ஒரு கடாயில் துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் நல்லா வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு, வெந்தயம் இது 3 சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தனியா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், காஷ்மீர் மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது சாம்பார் வைக்க வெஜிடபிள்ஸ், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், தக்காளி, பூண்டு, பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை. இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்ட அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம், கேரட், பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். சால்ட்டு சேர்த்து இப்போ மூடி வைக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆகட்டும். இப்போ விசில் போட்டிருக்கிறத இறக்கலாம். கல்யாண பூசணிக்காய், பருப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நல்லா அதை கடைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் அந்த சீக்ரெட் மசாலா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நெய்யில் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த சாம்பாரில் போட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி தூவி ஒரு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போது ஒரு பவுலில் இட்லி, குட்டி குட்டி இட்லி, நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், ஓகேவா? அந்த இட்லியை நம்ம அந்த பவுலில் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை அப்படியே மேலே அதை சர்வ் பண்ணி ஹோட்டல் டிஃபன் சாம்பாரை அப்படியே ஒரு சூப் மாதிரி மேலே ஊற்றும் போது அந்த ஆவி பறக்குது பாருங்க, சாம்பாரோட சூடு. வாவ்! இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி ஒரு ஸ்பூனை வச்சு சர்வ் பண்ணும் போது சான்ஸே இல்லை, அடி போலி. ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.